மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சாரிம்மா, கொஞ்சம் வேலை இருந்ததா அதம்மா ஃபோன் பண்ண முடியல. இப்பதான் ஃப்ரீயான. சொல்லுமா, என்னம்மா கால் பண்ணிட்டே இருந்தீங்க? இல்லம்மா, எங்க அம்மா அப்பா நேத்து இருக்கிறோம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபோன் கூட பண்றது இல்லை இப்பலாம். முன்னாடிலாம் சனி ஞாயிறு இங்க வந்து போவேன். இப்ப அப்படியும் வரது இல்ல. போனாத அடிக்கடி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் பண்றது இல்ல. நீ ஒரு பக்கம் இப்படி இருக்க, உன் தம்பி வச்சு அவன் அப்படி இருக்கான். அவனும் நீயே கதி, அந்த வீடே கதின்னு அங்கேயே இருக்கான். எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தனியா இருக்கோம்மா. என்னன்னு கூட கேட்க ஆள் இல்லாம இருக்கும். போங்கம்மா. ஐயோம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. கொஞ்சம் வேலை அதிகமா, அதனால என்னால வந்து பார்க்க முடியலம்மா. ஆனா ஃபோன் பண்ணிருக்கலாம்னா. ஃபோன் பண்றதுக்கு இங்க இவர் என்ன விட்டாதானே. இவர் எப்ப பாரு என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்ன பார்க்க மாட்டேங்கிற, நானும் வேணா கோச்சிக்கிறாரு. அதனாலதான் உனக்கு ஃபோன் கூட பண்ண முடியல. இதை நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? நீ மனசுக்குள்ள பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. உன்னை மாப்பிள்ள அந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்காரு. பரவாயில்லம்மா, இந்த அம்மா அப்பாவை மறந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா, அது போதும்மா. உன்னை மாப்பிள்ள சந்தோஷமா வச்சிருக்காருல, நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அம்மா அப்பாவே மறக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அதை விட பெரிய சந்தோஷமா எங்களுக்கு வேற என்னமா இருக்கு? சரி விடுங்க, அதுக்குள்ள ஃபீல் பண்ணாதீங்க. விச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாமா. கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் இங்க இருக்கட்டும்மா. அவன் இங்க இருக்கணும், அதனாலமா நான் வச்சிருக்கேன். அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் அங்க வந்துருவாமா. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அது சரி, உனக்கு உன் தம்பிக்கு கூட என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. அவனை கேட்டாலும் அவனை இதான் சொல்றான், கொஞ்ச நாள் இருமா வந்துருவேமா. நீலா குட்டி என்ன இருக்க சொல்லியிருக்கான், அதனால அங்க இருக்கணும்னு. உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவன் அங்கேயே கதையும் இருக்கான். அவனை கேட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் வரேன்றான், உன்னை கேட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவனை அனுப்பிடுறேன்ற. என்ன தாண்டி ஓடிது உங்களுக்குள்ள? எதுக்கு விச்சு அங்க வச்சிட்டு இருக்கேன்? அண்ணி எதுவும் சொல்ல போறது இல்லதான், அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாதான். இருந்தாலும் பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்களம்மா, அதுக்குதான் கேக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியாமலாம் இல்ல. ஊர் உலகம் கொஞ்சம் தப்பா தான் பேசும். ஆனாலும் விச்சு இங்கதாம்மா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள்ல நான் அவனை அனுப்பி விட்டுறேன், சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. அவனுக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. யார் என்ன என் தம்பி சொல்றது? என் தம்பி எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேம்மா. நீ கவலைப்படாத, எவ்வளவு ஏதாவது சொல்லட்டும், அவன் நாக்க நான் அறுத்து எடுத்துறேன். அது சரி, நீ இப்படி செய்வது தெரியாது. அதோட அக்கம் பக்கத்துக்காரங்க கேட்டாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அவளுக்கு கூட அவள் வேலை வந்து இருக்காளுங்க. யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு உறுத்தலா இருந்ததுமா, அதனால கேட்டேன், விச்சு இங்க அனுப்பி விடுறியான்னு கேட்கலான்னு. சரி, நீ வச்சிருக்க, நீ அவனை கூட வச்சிருக்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். சரி நிலாமா, நீ அவனை எப்ப அனுப்புற நினைக்க அனுப்பு. நிலாமா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதாம கூப்பிட்டேன். சொல்லுமா, என்னம்மா முக்கியமான விஷயம்? என்னம்மா, உன்னை வந்து பாக்கணுமா? உனக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கா? நீ வேணா கிளம்பி இங்க வாயம்மா. அப்பாவை கூட்டிட்டு வரியா? இல்ல ஈவினிங் நான் வரட்டுமா? நீ சொல்றது ஒரு பக்கம் தான், எனக்கு உன்னையும் பார்க்கணும் நிச்சயமே பார்க்கணும் தான் இருக்கு. அதை விட என் வீட்டு மருமக பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. எல்லாரும் கண்ணுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆனாலும் விச்சுவும் அங்க இருக்கானா, நாங்களாம் வந்து அங்க இருந்தா நல்லா இருக்காதுமா. இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன். உன்னால முடிஞ்சா மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஒரு வந்து போமா. அப்ப விச்சுவையும் கூட கூட்டிட்டு வா. கண்டிப்பாமா, இது நீ சொல்லணுமா என்ன? நானே இதை யோசிச்சிருக்கணும். நீ சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டேம்மா. நாளைக்குனா இல்ல நாளைக்குனா இவரை கூட்டிட்டு வரேம்மா. அப்போ விச்சுவும் கூட கூட்டிட்டு வரேன். சரிம்மா நிலாமா, உன்னால முடிஞ்சா பாரு, இல்லைன்னா ஒன்றும் இல்லம்மா. நீ மாப்பிளோட சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும். நிலாமா, முக்கியமான விஷயம் சொன்னல, அது என்னன்னா அது வேற ஒன்றும் இல்லம்மா. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? இதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. அப்படியா? என்னைக்குமா? நாளைக்கு காலையில ஒரு 6 மணிமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கவலையப்படாத, நான் கண்டிப்பா உங்க மாப்பிளைய கூட்டிட்டு விச்சுவும் நானும் 3 பேரும் கிளம்பி கண்டிப்பா வரோம்மா வீட்டுக்கு. இல்லம்மா, ஒரு நிமிஷம், நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குமா. அது என்னன்னா? என்னம்மா சொல்லுமா, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்குமா தயங்குறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்லம்மா, நான் சொன்னல, அது அது வந்து என்னம்மா என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இங்க எங்க வீட்டுல அதுக்கு சம்மதிக்கணுமேம்மா. இல்லம்மா, உன்னை வச்சுதான் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேம்மா. நீதான் மாப்பிள்ளைகிட்டயும் அன்னைக்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கி தரணும்மா. நாளைக்கு காலையில 6 மணிக்குமா. ப்ளீஸ்மா, என் செல்லல. நான் இங்கேயே சொல்லியிருப்பேம்மா, ஆனா எங்கதுக்கும் அதுக்கும் தூரம்மா. அதனாலதான் நீதான் கொஞ்சம் மாப்பிள்ளைகிட்ட பேசி ஏதாவது சமாதானப்படுத்தியாவது கொஞ்சம். ஒன்றும் இல்லம்மா, ஒரு 2-3 வாரத்துக்கு தான், பெருசா இல்லம்மா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா, ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அத்தையை கூட சமாளிச்சிருவேன், அத்தை மாமால ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையம்மா. இவர் இந்த விஷயத்துக்கெல்லாம் சம்மதம் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியலையே. நீ பேச மாப்பிள்ள ஒத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட கேட்டு பாருமா.
அம்மா நம்மள நம்பி தானம்மா, ப்ளீஸ் நீலாமா, எனக்காக இந்த அம்மாக்காக மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாரும்மா. அம்மா என்னம்மா நீ இப்போ என்கிட்ட எஞ்சிட்டு இருக்க? சரி நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அம்மா ஒருவேளை அவரு நீ கேட்டு பாருமா, மாப்பிள்ள அப்படி சம்மதிக்கல அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேற என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இல்லைம்மா அவர் சம்மதிப்பார் தான் நினைக்கிறேன், நானே கேட்குறேன். நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் அவர்கிட்ட கேட்குறேன். நீ எதையும் நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. நான் அவர்கிட்ட இதை எப்படியாவது எடுத்து சொல்லி கேட்குறேம்மா. இல்லைம்மா நீ ரொம்பலாம் இது பண்ணிக்க வேண்டாம், மாப்பிள்ளை கேட்டு பாரு, வேணும்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, அப்பாவை வச்சு நான் வேற எதுவும் ஏற்பாடு பண்ணிக்கிறேம்மா. சேச்சா இல்லைம்மா அவர் அப்படிதான் வேணான்னு சொல்ல மாட்டாரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் கேட்டு சொல்கிறேன். நாளைக்கு 6 மணிக்கு தானே, அதுக்குள்ளே நான் அவரை எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேம்மா, சரியா? இன்னைக்கு நம்ம க்ரோம்பே கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும். 1 o'clock நான் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இருப்பீங்களா சார்? நான் போகட்டுமா? இல்லை கோகுல், நான் 3 o'clock வெளியில் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் எங்கே போகணும் சரிங்க? க்ரோம்பேட்டா? நான் அந்த ரூட் வழியாக தான் போகிறேன். நான் வேணா டெலிவரி கொடுத்துட்றேன். டெலிவரி கொடுத்துட்டு நீங்கள் லொக்கேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சார். இல்லை நீங்கள் எப்படி டெலிவரி? நான் அந்த ரூட் வழியாக தானே போகிறேன். அதை நம்ம டெலிவரி ஆளுங்க வராங்களா, அவங்க டெலிவரி பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் இருந்து பார்க்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு ஓகேனா ஓகே தான் சார். ஆமாம் சார், நம்ம ஆளுங்க வருவாங்க, அவங்க பேக்கேஜ் எல்லாம் டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம கூட இருந்து கணக்கு மட்டும் கரெக்டாக பார்க்கணும், அவ்வளோதான் சார். நீங்கள் பார்த்துருவீங்களா? கோகுல் அதானே பார்க்கணும், கண்டிப்பாக நான் பார்த்துறேன். அந்த கிளைண்ட்டுக்கான வவுச்சர் மட்டும் என்ன கொடுங்க, நான் பார்த்துறேன். ஓகேங்க சார், நீங்கள் கிளம்பும் போது எல்லாமே உங்ககிட்ட கொடுத்து விடுறேன் சார். ஓகே கோகுல். அப்புறம் அந்த இந்த பக்கம் கிளைண்ட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னாச்சு சார்? அவங்க 2 days டைம் கேட்டிருக்காங்க சார், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 2 days டைம் கொடுத்துருக்கோம் சார். என்ன ரீசன், எதுக்காக அவங்க 2 days டைம் கேட்டிருக்காங்க? இதுக்கு மாதிரி 3 to 4 times நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க தானே, ஏன் இப்போ டைம் கேட்குறாங்க? இல்லை சார், அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நம்மளது த்ரெட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்கிறாங்க சார். நான்சென்ஸ், ஏன் எல்லா கிளைண்ட்ஸும் குவாலிட்டி இல்லைன்றாங்க? இதை விட இன்னும் என்ன குவாலிட்டியாக கொடுக்கணுமாமா சார்? ஏஜே ஃபேக்ட்ரியோட த்ரெட்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்குது சார். அந்த குவாலிட்டி கூட நம்ம குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு குவாலிட்டி இல்லை சார். சாரி சார், நான் சொன்னதுல உங்களுக்கு கோவம் வரும்னு தெரியும், இருந்தாலும் நம்ம ஃபேக்ட் சொல்லணும்ல, அதனால தான் சார் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கோவம் தான் வருது. அப்படி என்னதான் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நான் பார்க்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, வேற யாரையாவது வச்சு அந்த அர்ஜுன் ஃபேக்ட்ரியில் இருக்கிறத சாம்பிளுக்கு வாங்கிட்டு வாங்க. அப்படி என்னதான் குவாலிட்டி இருக்குன்னு நான் பார்த்துறேன் சார். உங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் சார், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணா பாருங்க சார். அந்த குவாலிட்டியும் நம்மளோட குவாலிட்டியும் கம்பேர் பண்ணி பாருங்க சார், அப்போ உங்களுக்கே புரியும். அப்போ ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, அவனோட ப்ராடக்ட் எங்கே இருக்கு சார்? அப்பாவோட கேபினில் தான் சார் இருக்கு. அப்பா வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அப்பாவோட கேபினில் தான் சார் இருக்கு. ஃபோனில் யாரு? அப்பா இவன் எதுக்கு இந்த டைம் கால் பண்ணுறோம்? மேனேஜர் பக்கத்தில் இருக்கானே, இப்போ பேச முடியாது. சரி கட் பண்ணுவோம், அப்புறமா பேசுவோம். இப்போ அப்பா கேபினில் தானே இருக்கேன், அப்புறமா நான் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணுறேன், எப்படி இருக்கிற பார்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம குவாலிட்டியோட கம்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகேங்க சார். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவங்க விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு வரேன்னு சொன்னவங்க இன்றைக்கே வந்துட்டாலாம். இல்லை இவர்கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணுமே. ஓகே கோகுல், நீங்கள் போய் வேலையை பாருங்கள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகேங்க சார். சார் இந்த க்ரோம்பேட் கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் அதை நான் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த வவுச்சர் மட்டும் என் டேபிள் கலப்புங்க, நான் என்னென்னு பார்க்குறேன், ஓகேங்களா? ஷார்ப்பாக 1 o'clock தானே, 12:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும்ல? நான் 12:30 கிளம்புறேன். ஓகேங்க சார். ஒரு ½ hour வவுச்சர் எடுத்துட்டு விட்டுமா? ½ hour வேண்டாம், நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்போ கொண்டு வாங்க, அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? ஓகேங்க சார். சரி கோகுல், நீங்கள் கிளம்புங்க. ஓகேங்க சார். ஹலோ, சாரி என்னால் ஃபோன் பேச முடியாத சுச்சுவேஷன், அதனால கட் பண்ணிட்டேன். சாரி ஸ்வீட்டி. பேசாதீங்க, நான் உங்களை ரொம்ப கோவமா இருக்கேன். எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், 2 ரிங் போனதை எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களை மட்டும் ஒரு ரிங்ல நான் டக்குன்னு எடுக்கிறேன், ஆனா நீங்க மட்டும் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, போங்க. உன் வேலையும் முன்னாடி நான் இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்கேன்டி, மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த டைம் நீ கால் பண்ணிட்டேன், என்னால் எடுக்க முடியுமா? நான் பேசுறேன்னு வச்சுக்கேன், மேனேஜர் பார்த்துட்டு டேடி கிட்ட பத்தி வச்சிருக்கோம், அதனால தான் அவன் முன்னாடி என்னால் பேச முடியலடி, அதனால கட் பண்ணேன்டி. சாரி ஸ்வீட்டி. போங்க, சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, நம்மளோட லவ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நீங்க ஃபோன் பண்ணா நானும், இல்ல நான் ஃபோன் பண்ணா நீங்களும் கட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரம் ரிங் போகக்கூடாது. 1-2 ரிங்ல எடுத்துருன்னு பேசியிருக்கோம். இப்போ நீங்க மட்டும் அந்த கண்டிஷன் மீறலாமா? சாரி நான் தான் இந்த கண்டிஷன் போட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நான் ஃபேக்ட்ரியில் இருந்தேன்னா அதனால என்னால் எடுக்க முடியலடி. அது மட்டும் இல்லை, மேனேஜர் ஏற்கனவே நான் எந்த விஷயத்தில் மாட்டுவேன் கொண்டு போய் அப்பா கிட்ட வத்தி வைக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுவேன்னு வச்சுக்கேன், அப்படின்றதுக்கு கொண்டு போய் வத்தி வச்சிருவான். அதனால தாண்டி ஸ்வீட்டி எடுக்க முடியல.
சாரிடி ஸ்வீட்டி. ஏய், இன்னும் கோவமாவே இருப்பியா என்ன? போதும், கோவத்துல இருந்து வெளியில வாங்க டார்லிங். பாவம்ல நானு. இவர் எல்லாருக்கும் பயப்படாமதான் இவரை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா என்கிட்ட இல்லாத பிள்ளைலாம் சொல்லாதீங்க, கடிச்சிடுவேன். ஏய், என்ன சொன்ன? கடிப்பியா? அதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஆமா, நாளைக்கு வரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்துருவலாம். ஏய், ரொம்ப ஆசையா இருக்கேன்டி நீ வருவ பார்க்கணும்னு. இங்க பாரு, இந்த வீக்கெண்டு தான் உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நாளைக்கே நீ வரேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமாத்திர மாட்டேலாம், கண்டிப்பா வந்துருவலாம். கண்டிப்பா நான்லாம் ஏமாத்த மாட்டேன். இன்னைக்கு நைட் ட்ரெயினே ஏறு, நாளைக்கு ஏர்லி மார்னிங் அங்க சென்னையில இருப்பேன். போதுமா? அது போதுண்டி என் ஸ்வீட்டி செல்லுமே. ஏய், மாச கடைசியில் உன்னை பார்த்து பார்த்து எப்படா மாச கடைசி வரும்னு ரொம்ப ஏக்கமா இருந்ததுடி. இப்ப நீ வரேன்னு சொன்னதும் ரொம்ப ஆசையா இருக்கேன்டி. சீக்கிரம் வந்துரு. அது மட்டும் இல்ல, இங்க வந்து நீ எத்தனை நாள் இருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற எல்லா நாளுமே என்னை நீ கண்டிப்பா பார்க்கணும். நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை அங்க பார்க்க வந்துடுவேன். பார்க்க மட்டும் இல்ல, நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. மறக்காம கொடுத்துரு, சரியாடி? சார் ரொம்ப ஆசையில தான் இருக்கீங்க போல இருக்கு. நீங்க பாருங்க, நாங்க வந்துருவேன், வந்து உங்களை பார்க்கலாம் செய்வேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நாளும் உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இருக்க போறது எங்க ரிலேஷன் வீட்ல தான். அவங்க என்ன வெளியில விடுவாங்களான்னு தெரியல. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு வர முடியாது. அம்மா அப்பாலாம் ஏதாவது சொன்னாலும், அவங்க ஏதாவது பேசாலும் நான் திருப்பி ஏதாவது பேசிட்டு வெளியில ஓடி வந்துருவேன். ஆனா இப்ப ரிலேஷன் வீட்டுக்குள்ள வர அவங்க கிட்ட என்னால எதுக்கெல்லாம் பேச முடியாதுல்ல. அதனால என் சிச்சுவேஷனை என் செல்லம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கோங்க. ஏய், இப்ப சொன்னா எப்படிடி? உனக்காக தானே மந்த் எண்ட் ஆனாலே உன்னை பார்க்க தேடி ஓடி வரேன். நான் கூட தான் இந்த அடிக்கடி எவ்வளோ போய் சொல்லிட்டு ஓடி வரேன் தெரியுமா? எதுக்காக? எல்லாம் என்னோட ஸ்வீட்டியை பார்க்க தானே. அப்போ உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லையாடி? நான் சொல்லலாம், எனக்கு உங்களை பார்க்க ஆசையா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். உங்களை விட நான் தான் உங்களை அதிகமா விரும்புறேன்னு. அப்புறம் எப்படி நான் உங்களை பார்க்காம இருப்பேன்? சொல்றேன்ல, என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி. ரிலேஷன் வீட்டில் தானே ஸ்டே பண்ணி இருக்க போறேன். அவங்க கிட்ட நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வரது? சரி, முயற்சி பண்றேன். ஏய், முயற்சி பண்றலாம் இல்ல, ப்ளீஸ் டி. இங்க இருக்க போற கொஞ்ச நாள் தானே, இவன் டெய்லி தான் பாரு. அப்புறம் இங்க இருந்து ஊருக்கு போயிட்டான் பாளையப்படி மாச கடைசியில மட்டும் தாண்டி பார்க்கணும். எனக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். கன்சிடர் பண்ணலாமே. என் ஸ்வீட் டார்லிங்காக கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். சரி, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? என்ன? அது வந்து இன்னைக்கு நான் சாரி கட்டியிருக்கேன். என்னடி சொல்ற? ஏய், ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒரு நாளாவது சாரி கட்டிட்டு வாடின்னு எவ்வளவு கெஞ்சுவேன். ஆனா வரவே மாட்டேன். எங்க அம்மா என்ன சொல்றது, எங்க அப்பா கிட்ட என்ன சொல்றது, நான் திடீர்னு புடவை கட்டினா எங்க போறேன் ஏது போறேன் 1008 கேள்வி கேட்பாங்கன்னு. இப்ப நான் பக்கத்துல எல்லாம் ஆனா புடவை கட்டியிருக்கோம். எதுக்குடி அந்த புடவையை கட்டினா? டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு காலேஜ்ல கான்வகேஷன், அதனால சாரி கட்டிட்டு போல. அது சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ண. நீங்க ஏதோ கால் எடுக்காம கட் பண்ணி விட்டுட்டீங்களா? அத உங்க மேல கோவமா இருந்து அந்த விஷயத்த சொல்லாம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சாரில செம்மையா இருப்பியே. ஏய், இங்க வரல, அப்போ சாரி கட்டிட்டு வாடி ப்ளீஸ் டி. அதுக்கு நான் முயற்சி பண்றேன். சரி சரி, அம்மா வராங்க, நான் அப்புறம் பேசுறேன். நாளைக்கு நான் கண்டிப்பா அங்க வந்துடுவேன். நீங்க வருவீங்களா பாக்குறதுக்கு? ஏய், என்ன இப்படி கேட்டுட்டா? நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நானே பிக்கப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்கப் பண்ண வேண்டாம். என்ன பிக்கப் பண்ண ஆள் வராங்க. நான் ஈவினிங் போல உங்களை பாக்குறேன். இதே போல கால் பண்றேன். எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கணும், சரியா? லவ் யூ டி. லவ் யூ. சீக்கிரம் வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பாங்க, சீக்கிரம் வந்துடுறேன். காத்திருந்தாய் அன்பே, எந்தன் காதல் நீதானே. 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. அது சரி, மேடம் பிஸியா ஃபோன் பேசிட்டு இருக்காங்களே. இவ்வளவு வீடு முழுக்க தேடிக்கிட்டு வரேன், இங்க நின்று ஹாயா ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களோ? அங்க என்னடானா உங்க அப்பா ஃபோன் பண்ணி என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க மாப்பிள, என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கோங்க, அவர் செல்லமா வளர்ந்த பொண்ணு குள்ளமா வளர்ந்த பொண்ணுன்னு அவ்வளவு பாட்டு பாடுறாரு. ஆனா இவ என்னடானா இவ்வளவு என்னமோ நான் பாத்துக்காத மாதிரியே பேசுறாங்க. அடி குல்ஃபி, உன்னை நான் பாத்துக்காம வேற யாரடி பாத்துக்க போறான்? இல்லம்மா, நீ மாப்பிள்ளை கிட்ட பேசி பாரு. ஒருவேளை மாப்பிள்ளை ஒத்துக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, பாத்துக்கலாம். அதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்காத, சரியா? இல்லம்மா, அவர் ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டாரு. இருந்தாலும் இதை பத்தி கேட்க கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. நான் ஏதாவது பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேம்மா, சரியா? ரொம்ப டீப் டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. யார்கிட்ட? வேற யாரா இருக்கும்? ஒன்னா அவங்க அம்மா இல்லைன்னா விச்சு, இவங்க 2 பேர்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதானே என் மாமனார் என்கிட்ட பேசினாரு. அப்போ என் மாமனார் தான் இருக்க வாய்ப்பு இல்லை. மாமியாரும் இல்லை என் மச்சானும் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டாருமா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அம்மா, நீ ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத.
நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். சரியா? நீ அதுக்காக அப்பா கிட்டல அதை இதை சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்காத. நான் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்குறேன். சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி வழியிலாமா. இல்லம்மா, அம்மா கேட்டுட்டேன்றதுக்காக மாப்பிள்ள கிட்ட நீ சண்டைலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. கேட்டு பாரு, நான் விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ வெய்மா. ஓய் அடியே குல்பி. சரி, என்னங்க பண்றீங்க? அடியே ஆத்தடியாவது காத்தடியாவது ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி? ஏன் புருஷன், என் புருஷனை நான் என்ன வேணாலும் கேட்பேன். அதை கேட்க நீங்க யாரு? என் விட்ட எனக்கே போடுற அப்படிதானடி? ஆமா, அப்ப உங்க ட்ரைனிங் தானே, அதனால உங்க விட்ட உங்களுக்கே போடுறேன். நல்லாதான் இருக்கு. என் விட்டெல்லாம் எனக்கு போட்டது இருக்கட்டும். ஆமா, என்ன யார்கிட்ட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது? என்ன போன் கான்வர்சேஷன்லாம் பலமா இருந்தது? யாருடி? அதுவா, அது அம்மாங்க. அம்மா போன் பண்ணிருந்தாங்க. ஓ மை மாமியார். ஆமா, மாமியார் என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளைய நல்லா பார்த்து கடின்னு சொன்னாங்களா? மாப்பிள்ளை எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுக்க சொன்னாங்களா? ஏய் என்னடி கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன். என் மாமியார் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்களே, சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்ததும் கரெக்டாக பண்ணுவியா? நமக்கு போலாமா? மாமா தூக்கிட்டு போட்டுமா? ஐயோ மாமாங்க, உங்க மாமியார் ஒன்றும் அதெல்லாம் சொல்லி தரல. உங்க மாமியார் வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. வேற ஒரு விஷயமா? ஆமா, அது என்ன? அது வந்து ஆமாங்க, நான் எது கேட்டாலும் எனக்கு செய்வீங்களா? ஏய் என்ன கொஞ்சம்லாம் பலமா இருக்கு? முதல்ல கேளு, அதுக்கப்புறம் அதை செய்யலாமா வேணாமான்னு நான் சொல்றேன். கொஞ்சம் பலமா இருக்கிறத பார்த்தா விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு. என்னடி? ஆத்தி, இவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. மாமாங்க, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் விஷயம் கொஞ்சம் பெருசுதான். ஆனா இது கேட்டதுக்கு அப்புறம் என்ன திட்டுவீங்களா இல்ல ஓட விட்டு உதைப்பீங்களான்னு தெரியலையே. மாமாங்க, ஏய் குல்பி, இந்த கொஞ்சம்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? என்ன மாமியார் சொன்னாங்க சொல்லு. அது வந்து மாமாங்க, மாமாங்க நம்ம ரூமுக்கு போய் பேசலாமா? இல்ல இல்ல, ரூமுக்கு போனா நான் வேற மாதிரி மாறிடுவேன். அப்புறம் நீ எது கேட்டாலும் தலையாட்டுற மாதிரி ஆயிடும். ரூமுக்கு வேண்டாம், நீ விஷயத்தை இங்கேயே சொல்லு. ஐயோ, என் சூட்சமத்தை மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்காக தான் ரூமுக்கு கூப்பிட்டேன். ரூமுக்கு போனா நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்து விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டாரு. பால்கனில வச்சு கொடுத்துடலாமா? ஐயோ, எதிர் வீட்டுல யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். வேண்டாம் வேண்டாம், நம்ம மாமா கிட்ட ஒரு மார்க்கமா பேசி கேட்போம். மாமாங்க, ஏய் ஏற்கனவே சொல்லலாம், இந்த கொஞ்சம்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. என்ன நீ நெளியறத பார்த்தாலும் கொஞ்சறதா பார்த்தா என்னடி உங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போணுமா? அதுக்கேதான் இவ்வளவு தயங்குறியா என்ன? அதுக்கு நான் ஏன் தயங்க போறேன்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்க போறேன். நீங்க போவாதெல்லாம் சொல்ல போறீங்க, அதுக்கெல்லாம் நீங்க விடுவீங்க எனக்கு தெரியும். ஆனா இதுக்குதான் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. மாமாங்க, இது அது இல்ல. டேய் புருஷா, இது வேற ஒரு விஷயம் புருஷா. நான் சொன்னா திட்ட மாட்டீங்களா? அடி பொண்டாட்டி, நீ இவ்வளவு தூரம் எனக்கு கன்வின்ஸ் பண்றேன்னா விஷயம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ அதுக்கப்புறம் என்கிட்ட கோவலாம் படக்கூடாது. கோச்சுக்கிட்டாலும் நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. சொல்லு. ஐயோ மாமா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க வெட்டொன்னு துண்டுறேன்னு பேசுறீங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. சரி, வேற வழி இல்லல, நான் சொல்லிதானே ஆகணும். ஏ நீலா, அவரு ஓகேன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி, விஷயம் என்னன்னு சொல்லுதான் பாப்போமே. ஒருவேளை நமக்காக ஓகே சொல்லலாம்ல. மாமா, அது வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ சொல்ற மாதிரி தெரியல. நான் என் மாமியார் கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிறேன். இரு. இல்ல இருங்க, அவசரப்பட்டு அவங்களுக்குலாம் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்க கேட்க போய் நீங்க அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அம்மா வருத்தப்படுவாங்க. வேணாம் வேணாம் மாமா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம்தான். விஷயம் என்னன்னு சொல்லு. அது சின்னதா இல்ல பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். விஷயத்த சொல்லுடி. நீங்க முடிவு பண்ணதை பெருசா முடிவு பண்ணுவீங்களே மாமா. அது வந்து இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்களா, எதுக்கு பண்ணாங்க தெரியுமா? அப்பா, ஏய் தலை வலிக்குதுடி,
சீக்கிரம் விஷயத்த சொல்லுடி. சரி 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 டென்ஷன் ஆகாதீங்க, உடனே சொல்லிடுறேன். ஆமா, அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்ப என்ன உங்க அம்மாவோட தங்கச்சிக்கு எதுவும் மாப்பிள்ள பார்க்கணுமா என்ன? மாமா, எங்க அம்மாவோட தங்கச்சிங்கிறவங்க எனக்கு சித்தி. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்களே இருக்காங்க. நீங்க ஒன்னும் இப்பெல்லாம் மாப்பிள்ள பார்க்க வேண்டாம். பரவாயில்ல, இந்த வேலை எனக்கு மிச்சம். அப்புறம் விஷயத்துக்கு வா. வேற என்ன? மாமா, அந்த சித்தி இருக்காங்கல்ல, அந்த சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கானா? எனக்கு மச்சிருச்சு அப்படிதானே? ஆமா, மச்சிருச்சு எப்படி இருப்பான்? அழகா இருப்பாலும் நமக்கு ஏத்த மாதிரி இருப்பாலும். ஓஹோ, முறைக்க ஆரம்பிச்சிட்டான். அர்ஜுன், உனக்கு வாயில தானே ஏழ்றேன். அவன் விஷயம் என்ன சொல்றாரு கேட்கணும்ல, அதுக்குள்ள முந்தை கொட்ட மாதிரி. குல்ஃபி, ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, விஷயத்துக்கு வா. அப்புறமா ரூம்குள்ள போய் மறைச்சிக்கலாம். விஷயத்துக்கு வாடி. இப்ப நீ கோவப்பட்டு முட்டாள்தனமா எதையும் பண்ணிடாத. நீ மட்டும் கோவப்பட்டு இப்ப நீ கேட்க வந்த விஷயத்துக்கு இவர் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால சிரிச்ச மணிக்கு விஷயத்தை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வாடி குல்ஃபி. மாமா, ஆமா மாமா, எனக்கு தங்கச்சின்னா உங்களுக்கு மச்சினிச்சு தானே? உங்களுக்கு மச்சினிச்சு தான். ஆனா பாருங்களேன், மச்சினிங்கிறவ ஒரு பொண்ணு மாதிரி, அதாவது உங்களுக்கு பொண்ணு மாதிரி. அதனால நீங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கணும், சரியா? ஏய், இப்ப என்ன அவ எப்படி இருக்க போறா? அவளை நான் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதுக்கு? அதெல்லாம் பொண்ணு மாதிரியும் வேண்டாம், பையன் மாதிரியும் வேண்டாம். என் மச்சினிச்சு மாதிரி நான் பாத்துக்கிறேன். விஷயத்துக்கு வா. அது ஒண்ணும் இல்ல மாமா, என் தங்கச்சி இருக்கால, அவளுக்கு இங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வரலாம் மாமா. அதனால என்ன அவளுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா? சொல்லு, எந்த ஆஃபர்ஸ்னு சொல்லு, நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். இல்ல மாமா, அவ கோல்டு மெடலிஸ்ட் தான். அதனால அவளுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதா இல்ல மாமா. அவளே வேலையை கரெக்டா வாங்கிப்பா. விஷயம் அது இல்ல மாமா, வேற மாமா. அப்ப இன்னும் நீ விஷயத்துக்கு வரல. ஏய், சொல்றியா இல்லையா? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். சொல்றேன் மாமா, உடனே புசுக்கு கோவப்படாதீங்க. என் தங்கச்சிக்கு இங்க இன்டர்வியூக்காக வரலாமா. வேலை இங்க இருக்காது, வேலை அவங்க ஊர்லயே தான் இருக்கும். ஆனா இன்டர்வியூக்காக இங்க வரலாம். ஒரு 2-3 வாரத்துக்கு இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் மாமா. அதான் நம்ம வீட்டுல ஒரு 2-3 வாரம் மட்டும் தங்கிக்கிட்டோமான்னு அம்மா கிட்ட கேட்டிருக்கா மாமா. மாமா, அவ இங்க தங்கிக்கிட்டுமே. ஏய், என்னடி இன்னும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பொண்டாட்டின்னு வந்து கொஞ்சம் விட்டா ஓவரா இடம் பிடிக்கிறான். இங்க பார், உன் இடம் எதுன்னு பார்த்து அங்கேயே இருக்கணும். லிமிட்டை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சோம், நான் பொல்லாத மாறிடும் பாத்துக்கான். உனக்கு இங்க இடம் இருக்கிறது பெரிய விஷயம். இதுல இப்ப தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடம் வேணுமாமா? ஆமா, இது வீடுன்னு நினைச்சியா இல்ல சத்தம் சாவடின்னு நினைச்சா? கண்டவங்களாம் வந்து வந்து தாங்கிறதுக்கு. இங்க பார், இந்த விஷயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். வாய் மூடு. ஒரு அடி சொன்ன உனக்கு புரியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்து வந்து இதை கேட்காத. மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஓ, போய் வேற வேலை இருந்தா பாரு. பொண்டாட்டின்னு கொஞ்சம் வந்தா ஓவரா வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன். நான் நினைச்சேன் இவன் இப்படிதான் கோவப்படுவாருன்னு. கண்டவங்க வந்து தாங்கணுமாமே. அது சரி, கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா அதான் 3 இடத்தையும் பிடிக்க பாக்குறாங்க போல இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். சாரி மாமா. ஆமா, நான் இங்க தங்குறது ஏதோ பூனா போட்டது தானே என்ன தங்க வச்சிருக்கீங்க. இதை நான் வேற என் தங்கச்சி வருவான், அவ வந்து 2 வாரம் 3 வாரம் இருப்பான்னு சொன்னா நீங்க எப்படி சம்மதிப்பீங்க? நான் முட்டாள்தான். ஏதோ உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அது தப்புதான் மாமா, மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த மாதிரி கேட்க கூட மாட்டேன். ஓய், என்னடி திடீர்ங்கிறதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேன்? வா, டைம் ஆகுது, தூங்கணும்ல. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சா என்ன? உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பார், உன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னா உன் வீட்டுல போய் இருந்துக்கா. இது எங்க வீடு, எங்க இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கணும். வா, டைம் ஆகுது, படுக்கணும். ஆமாண்ணா, பொண்ணா பிறந்துட்டாலே அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயுமே இருக்க முடியாதுல்ல. ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். இது என் வீடா என்ன என் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு? ஏய், ஒண்ணுதான் நிமிந்து பாருடி.
அடி பொண்டாட்டி என்ன பாருன்னு சொன்னேன். இல்ல மாமா, அது நான் வரேன், நீங்க போங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். ஏய் பொண்டாட்டி என்ன பாரு. ஏண்டா மாமா? ஏய் எவனாவது மச்சினச்சு வீட்டுல வந்து தங்குறேன்னு சொன்னா வேணான்னு சொல்லுவானா என்ன? அவ்வளவு பெரிய முட்டாளடி நானு. மாமா ஏ பொண்டாட்டி என்னடி பாக்குறேன்? நீ விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே என் மாமனார் விஷயத்த சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில என் மச்சினச்சை பிக்கப் பண்ண டிரைவரையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன சந்தோஷமா? மாமா எனக்கு புரியல. புரியலையா? அதுக்கு என்ன, புரியுற மாதிரி சொல்லிடுவோம். மாமா எனக்கு என்ன சொல்ல வரீங்க? அதை முதல்ல சொல்லுங்க மாமா, அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க. அடி அறிவு கிட்ட பொண்டாட்டியே என்னமா புரியலாம்? என் பொண்டாட்டி புத்திசாலின்னு நினைச்சேன். இவ்வளவு மொத்தம் இருக்காளு. ஏய் என் மச்சினச்சி இந்த வேலை விஷயமா தான் வரானிட்டு என் மாமனார் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவரும் என்கிட்ட இப்படிதான் தாயங்க தாயங்க பர்மிஷன் கேட்டாரு. ஏண்டி இது யார் வீடு? எதுக்கு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் குல்ஃபி இதுவும் வீடுடி. நீ பார்த்து யாரை இருக்க சொல்றியோ இருப்பாங்க, நீ யாரை போன சொல்றியோ அவங்க போய் தான் ஆகணும். இதுல நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. இதுல எதுக்கு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, நீங்க ஏதாவது சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. ஏய் பொண்டாட்டி அதான் சொல்லிட்டேன், இதுவும் வீடுடி. உனக்கு யார் இங்க இருக்க வைக்கணும்னு தோணுதோ தாராளமா இருக்க வைக்கலாம். என்கிட்டயோ இல்ல அம்மா அப்பா கிட்டயோ பாரதி கிட்டயோ யாருக்கிட்டயும் நீ பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அர்ஜுனுக்கு இங்க என்ன உரிமை இருக்கும் அதுல முழுக்க முழுக்க எல்லா உரிமையும் என் பொண்டாட்டிக்கு இருக்கு. என் பொண்டாட்டி எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. அதனால என் பொண்டாட்டி என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். இதுவும் வீடுடி செல்லக்குட்டி. உன் இஷ்டப்படி நீங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். யாரை வேணாலும் அதுக்கு கூட்டு வந்து வச்சுக்கலாம். நிஜமாவா சொல்றீங்க? அப்ப நம்ப மாட்டேன் அப்படிதானே? நம்புற மாதிரி வேணா சொல்லலாம். நம்புற மாதிரி சொல்ல நான் ரெடி. பால்கனியா இருக்கேன்னு பாக்குறேன். ரூமுக்குள்ள போலாமா? ரூமுக்கு போனா நம்புற மாதிரி உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லிடுவேன். சொல்லட்டுமா? போங்க மாமா. அப்போ என் பொண்டாட்டிக்கு புரிஞ்சிருச்சு அதுன்னு. என் பொண்டாட்டி இதெல்லாம் ஒரு விஷயம் நீ கேட்டுட்டு இருக்கேன். என்ன சந்தோஷமா? உன் தங்கச்சி எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் உன் இஷ்டப்படி அவளை நீங்க இருக்க வச்சுக்கலாம். போது முடியும் பொண்டாட்டி. போங்க மாமா, நீங்க கோவப்பட்டு பேசுனதும் நான் பயந்துட்டேன். என்னடா இந்த விஷயத்துக்கு போய் இப்படி கோவப்படுறாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என் பொண்டாட்டி லவ் யூடி. சும்மா என் பொண்டாட்டிக்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடுறது? அதான் சும்மா விளையாடி பார்க்கலாமே நினைச்சேன். அச்சோ என் செல்ல குட்டிய உண்மையாவே பயந்துட்டியா? ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். அப்போ பயத்தை போக்கிடுவோமா? இதுக்கு மேலே இங்க நின்று பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். உள்ள போனா வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்கிக்கவா? போங்க மாமா. ஏய் வா நான் தூக்கிட்டு போறேன். மாமா சும்மா சும்மா விளையாடாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அத்தை மாமாலாம் என்ன தூங்கல, பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏன் பொண்டாட்டி நீ? ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போவாமா? மாமா இப்ப வேற மாதிரி இருக்கேன். வா நான் தூக்கிட்டு போறேன். ஓ வீடு பொண்டாட்டி. ஐயோ விடுங்க, நம்ம பால்கனியில இருக்கோம், மறந்துட்டீங்களா என்ன? விடுங்க, எது வந்தாலும் ரூமுக்கு போய் பார்த்துக்கலாம். ஏய் அது அப்பவே கூப்பிட்டமே, அப்ப வந்திருக்கணும். இப்போ ரூமுக்கு போற வரைக்கெல்லாம் இங்க ஒன்றும் முடியாது. அதனால எனக்கு இப்பவே இங்கேயே வேணும். கொடுப்பாங்க. பரிசா விளையாடாம சொல் பேச்சு கேளுங்க, உள்ள போலாம் வாங்க. உள்ளலாம் முடியாது, எனக்கு இப்ப இங்கேயே வேணும். ஏய் இப்ப இங்க கொடுத்தா என்ன? யார் பார்த்தா நமக்கு என்ன? புருஷன் முன்னாடி தானடி, அதுவும் நம்ம வீட்டுல தானே. அதனால யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ கொடுக்கணும் என்ன, நான் கொடுத்துடலாம். இங்க பாருங்க, விளையாடாதீங்க, வேணாம், என்னை விடுங்க, என்னை விடுங்க, நான் போறேன். விடுறதா? ஏய் என் பொடி பத்தி உனக்கு தெரியும்ல, எப்படி பிடிச்சிருக்கேன் பார்த்தேன்னா, அதெல்லாம் விட முடியாது. எனக்கு இப்ப வேணும், நீ கொடுத்தே ஆகணும். வேண்டாம். வேணும்டி. புருஷா சொன்னா கேளு, பால்கனில இருக்கும், வேணாம். ஏய் எங்க இருந்தா என்ன, எனக்கு என் பொண்டாட்டி தானே, எனக்கு வேணும். நீ கொடுக்கலாம் என்ன, நான் என் பொண்டாட்டி கொடுக்குறேன். நீ புருஷன் சொன்னா கேளுடா, நம்ம பால்கனில இருக்கோம். அடி செல்ல பொண்டாட்டி, பால்கனில இருந்தா என்னடி, இதுவும் ஒரு கிக்கு தான்.
ஏய் இப்படியெல்லாம் பேசாத. மாமா வேற மூடுக்கு போயிட போறேன். இப்போதைக்கு இது மட்டுமே போதும். வேற எங்கேயும் எனக்கு கொண்டு போயிடாது. ஆமா ஆமா, நான் தான் கொண்டு போறேன் இவரை. இவர்தான் என்ன எங்கேயும் கொண்டு போற மாதிரி இருக்கு. ஏய் அப்ப என்ன வேணுமா? ஐயோ, நீங்க வேற ஒண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அமைதியா இருங்க. சாரிடி பொண்டாட்டி, உன்னை நிறைய காக்க வைக்கிறாங்களா? கொஞ்ச நாள் தாம்மா. சின்ன இந்த மாமாக்காக வெயிட் பண்ணு. சீக்கிரமாவே பிரியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. நடக்கும். ஐயோ புருஷா, ஏன் புருஷனுக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். அது என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு, அதெல்லாம் எவ்வளவு நாள்னாலும் வெயிட் பண்ணுவேன். லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ சோ மச் டா புருஷா. ஐயோ ஏறுதுடி. உன்னை உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னாலாகும் உன்னை எங்கள் காதோரம் கள்ளக்கடி ஏராளம் வெள்ளக்கருவே அது போதாமல் மீண்டும் வருவே. என்ன இதெல்லாம்? ஓ அப்படி. இப்ப பாரு. ஏய் என்ன இது காலையில விளையாட்டு? ஓ வாய் தந்து பேச மாட்டேன். ஒன்லி ஊந்தனா? இப்ப எப்படி பேசுறேன்னு பாரு. ஏய் என் பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மச்சனச்சி இது நீ கண்ணு மூடின பாரு. அப்பவே யோசிச்சிருக்கணும் மச்சனச்சி. அப்படியா இருந்தா அது மட்டும் இல்ல, வேற என்னென்னமோ பண்ணிருப்பேன். நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அக்காக்கு பதிலா நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நீங்க என் கதை தாலி கட்டிருப்பீங்களா? ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நான் சப்ஸ்கிரைபர் உஷா சிஸ்டர். அவங்களுடைய சன் அமுதமாறனுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அமுதமாறன் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அமுதமாறன் செல்லம். அமுதமாறன் குட்டி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடங்கும். ப்ரோ உஷா சிஸ்டர், நீங்க உங்களோட பர்த்டே நேத்து சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் கமெண்ட் சரியா பார்க்கல. நீங்க ஷார்ட்ஸ்ல போட்டதுனால ஐ அம் ரியலி சாரி சிஸ்டர். பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உஷா சிஸ்டர். உஷா டியர், சாரி டியர். பிலேட்டட் விஷஸ். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே உஷா டியர். சரியா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் ரஞ்சிதா டியர். ஹாய் ரஞ்சிதா டியர். ஹாய் லாவண்யா ராஜேஷ் டியர். ஹாய் லாவண்யா ராஜேஷ் டியர். ஹாய் ராஜேஸ்வரி டியர். ஹாய் ராஜேஸ்வரி டியர். சாந்தி டியர். ஹாய் சாந்தி டியர். ஓகே டியர், வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப் பட்டனையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பை டியர். பை டியர்.